வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் இந்து உப்புவை எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். இந்து உப்பு என்றால் என்னவென்றால், இது நம் சமையலில் பயன்படுத்தும் உப்பு போலவே இதனுடைய சுவையும் இருக்கும். நம்மளுடைய உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய உப்பாகும். இந்த உப்பு நமக்கு பல வகைகளில் உபயோகப்படும். இந்த உப்பு எப்படி தயாரிப்பது என்றால், உப்பு பாறை கற்களை நாம் வெட்டி எடுத்து கொண்டு வந்து சிறு சிறு பொடி கற்களாக உடைத்து இளநீர் பழங்காடியில் சில மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்பு சுத்த நீராலும் நாம் ஊற வைக்க வேண்டும். இவ்வாறு ஊற வைத்த பின்பு அதை நாம் வெயிலில் உலர்த்த வேண்டும். இதை நன்கு காய்ந்த பிறகு 110 டிகிரி வெப்பத்தில் நாம் வறுக்கும் போது இந்த உப்பு கற்கள் வெடிக்க ஆரம்பித்து விடும். அப்படி வெடித்ததை நாம் எடுத்து அதை அரைத்து ஜல்லடையில் சலித்து மாவு போல் ஆக்குவதற்கு 1 வாரம் ஆகிவிடும். அதுவும் 100 கிலோ கற்கள் போட்டால் நமக்கு 40 கிலோ உப்பு தான் கிடைக்கும். எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் எடுக்கின்றோம் என்றால், உப்பில் அதிகம் சோடியம் உள்ளது. அது உடலுக்கும் சிறு நீரகங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த இந்து உப்புவை நாம் உபயோகம் செய்தால் இதில் சோடியத்தின் அளவு 10% கீழே கொண்டு வந்து விடுகிறது. இந்து உப்பு பொதுவாக நாட்டு மருத்துவ கடைகளிலும் காதி கிராஃப்ட் கடைகளிலும் கிடைக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து சிலர் இந்த இந்து உப்புவை வாங்கி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்தும் வருகின்றார்கள். ஆகவே நண்பர்களே, இனி இந்து உப்பை வாங்கி பயன்படுத்துவோம். உடலுக்கு மிகவும் நல்லது. எந்த கெடுதலும் இல்லை. சாதாரண சமையல் உப்பில் கிடைக்கும் சுவை இதிலும் இருக்கிறது. கை கால் வீக்கம் தோன்றினால் டாக்டர்கள் உப்பை குறைக்க வேண்டும் என்பார்கள். அப்படி ஒரு பிரச்சனை இந்த இந்து உப்பு நாம் பயன்படுத்துவதால் வருவதில்லை. இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் மற்ற அனைவர்களுக்குமே இது ஒரு சிறந்த உப்பாகும். நன்றி.